கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 18 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சுங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ஆமாம், இப்போ தெரிஞ்சிருச்சுல இந்த நட்சத்திரா யாருன்றது அப்படின்னு கார்த்திக் கேட்க, என்ன நட்சத்திரா நீ ரொம்ப நல்லவ, என் வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டியவ, சந்தர்ப்ப சூழ்நிலையால் வஞ்சிக்கப்பட்டு நிற்கிறேன்னு நம்பி உன் மேலே பரிதாபப்பட்டிருக்கேன். ஒரு பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு உன் மேலே நான் பரிதாபப்பட்டிருக்கேன். ஆனால் நீ என்னடானா இவ்வளோ கேவலமான பிறவையாக இருந்திருக்க. அடைச்சி உலகத்தில் தப்பு பண்ணாத மனுஷங்களே இல்லை. எல்லாரும் சின்னதாவோ பெருசாவோ ஏதோ தப்பு பண்ணுவாங்க, அது சகஜம். ஆனால் நீ பண்ணது தப்பில்லை, பாவம், மகா பாவம். உன் சுயநலத்துக்காக மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதும், அதுக்கு எல்லாரையும் யூஸ் பண்ண நினைக்கிறதும், உன்னை காதலிச்சவனையே கொல்ல நினைக்கிறதும், என்ன பிறவிடி நீ இத்தனையும் செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் வஞ்சகமாக மனசுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு என்னை அத்தைன்னு கொஞ்சம் குழாவிட்டு இருக்க. எப்படிடி இதெல்லாம் என்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. என் பையன் கார்த்திக்கிட்ட பொண்ணுங்களை மதிக்கணும்னு சொல்லி வளர்த்துருக்கேன். அதனால தான் நீ பண்ணது எல்லாம் தெரிஞ்சோ அவன் அமைதியாக இருந்தா. ஆனால் நீ எல்லாம் பொண்ணுங்களுக்கே அவமானம். நல்லா வாழணும், நல்ல புருஷனை கட்டணும்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையில் தப்பில்லை. ஆனால் நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். கார்த்தி, இவ செஞ்சதெல்லாம் நினைக்க என் உடம்பெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. கோவம் தாங்க முடியல. இவ கண் முன்னாடி நிற்கக்கூடாது. இந்த வீட்டில் நிற்க இவளுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இவளை முதல்ல போக சொல்லு. போலீஸ்கிட்டே இவளை கூட்டிகிட்டு போக சொல்லு கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்க. போலீஸ் கூட நான் போகணுமா? போலீஸ் கூட நான் ஜெயிலுக்கு போகணுமா? அதெல்லாம் முடியாது. அப்படியே நான் பெருசாக செஞ்சுட்டேன். எல்லாரும் ஆளாளுக்கு என்னை ப்ளேம் பண்ணுறீங்க. ஆமாம், நான் நடிக்கத்தான் வந்தேன். கார்த்தியை கட்டிக்க போகிற மாதிரி நடிக்கத்தான் வந்தேன். ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தனை, இப்படி ஒரு பர்சனாலிட்டி, இப்படி ஒரு வீட்டை, வசதியான வாழ்க்கையை பார்த்ததுக்கப்புறமும் யாருக்கு தான் ஆசை வராது? வரும். எனக்கும் வந்துச்சு. ஒரு சாதாரண பொண்ணுக்கு ஆசை வந்தா அவள் ப்ராக்டிக்கலாக யோசிப்பா. இது நடக்குமான்னு பாப்பா. இது நடக்காட்டி தன்னையே சமாதானப்படுத்திட்டு போயிடுவா. ஆனால் நான் சாதாரண பொண்ணு இல்லை, ஆர்டினரி உமன் இல்லை, சூப்பர் உமன். எல்லாரையும் என் விருப்பத்துக்கு ஆட வைக்க முடியுங்கிற நம்பிக்கையில் நான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். அதில் நான் ஜெயிக்கவும் செஞ்சேன் அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க. உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக மற்றவங்களை யூஸ் பண்ணுவீங்களான்னு கார்த்திக் கேட்க, ஆமாம், எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம். அதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு அறிவு இருக்குது, சாமர்த்தியம் இருக்குது, அதனால் எல்லாத்தையும் செஞ்சேன். ஒரு சின்ன ஸ்லிப், அதை வச்சு என்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டல. அதுக்காக நான் ஜெயிலுக்கு போகணுமா? தண்டனை அனுபவிக்கணுமா? நோ, முடியாது. நான் ஜெயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க. நட்சத்திரா, நீ பண்ணது சட்டப்படி தப்பு, கொலை முயற்சி பண்ணியிருக்க அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்க. யாரே இந்த கதறியா? இவனமானி ஒருத்தனெல்லாம் இந்த பூமியில் எதுக்கு இருக்கணும்? இவனெல்லாம் சுத்த வேஸ்ட். இவனெல்லாம் கொல்றது கூட தப்பில்லை. கொல்ல முயற்சி பண்ணது போய் தப்புன்னு சொல்கிறீங்கன்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க. நட்சத்திரா, நாங்கள் சொல்கிறத அமைதியாக கேளு. லேடி கான்ஸ்டபிள் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்கிறத கிட்ட பேசாமல் ஸ்டேஷனுக்கு வா, இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும் போலீஸ் சொல்லிட்டு இருக்க. ஒரு பொண்ணு தனியாக மாட்டிக்கிட்ட, நீங்களாம் எனக்கு எதிராக இருக்கீங்க, போலீஸ் கூட தனியாக போக முடியாது. கார்த்தி, உன் மேலே ஆசைப்பட்டது தப்பா? அதுக்காக போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுப்பியா? இதெல்லாம் நியாயமான? நட்சத்திரா கேட்டுட்டு இருக்க. நட்சத்திரா, சில்லியா பிஹேவ் பண்ணாதீங்க. அவரோட டியூட்டியை செய்யணும். நீங்கள் ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்குள்ள லீகல் ரைட்ஸ் இருக்குது. புரியுதான கார்த்திக் கேட்க. உன் அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நான் போலீஸ் கூட எல்லாம் போக மாட்டேன். ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். அதுக்காக நான் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது. நோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நட்சத்திரா வேகமாக ஓடி போய் மாடியில் ஏறி நின்று, கிட்ட யாரும் வராதிங்க, வந்தீங்கன்னா குதிச்சிருவேன்னு சொல்லிட்டே இருந்து அப்படியே கீழே குதிச்சிடுறாங்க. கார்த்திக், அருண், ஐஸ்வர்யா எல்லாரும் வேணான்னு சொல்கிறத கேட்காம நட்சத்திரா கீழே குதிச்சிடறாங்க. உடனே எல்லாரும் கீழே இறங்கி ஓடி போய் பார்க்குறாங்க. இங்கே நடந்த எல்லா விஷயமும் தீபாவோட அப்பா அம்மா அன்னைக்கு தெரிய வந்துடுது. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் மைதிலி அவங்க மாமனார் மாமியார் கிட்ட சொல்கிறாங்க. அச்சச்சோ, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தீபா அப்பா கேட்க, அவளுக்கு என்ன ஆனா நமக்கு என்ன? வேணை விதைச்சவன் வேணை அறுத்து தானே தீரணும். எல்லா தப்பையும் கார்த்திக் கண்டுபிடிச்சு அந்த நட்சத்திர பர்த்டேக்கு வீட்டுக்கு வர வச்சு எல்லார் முன்னாடியும் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாராமா. இப்போ தீபா மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே அப்படின்னு தீபா அப்பா கேட்க, அவளுக்கு என்ன ஆனா நமக்கு என்ன? எப்படியோ தீபா மேலே இருந்த பழியெல்லாம் போயிடுச்சு. இனி நம்ம தீபாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதுதான் நம்ம கடமைன்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க. இல்லைம்மா, அபிராமி அம்மா ஒரு மாதிரி, அவங்க முன்னாடி இப்போ நம்ம போய் நிற்கிறது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு தீபா அப்பா சொல்லிட்டு இருக்க. அதான் கார்த்திக் தம்பி நம்ம தீபா மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டாருல. அப்படி இருக்கும்போது தீபாக்காக அவரே பணிஞ்சு பேசுவார்ல அப்படின்னு தீபா அம்மா சொல்லிட்டு இருக்க. அவர் பணிஞ்சு பேசுறது இருக்கட்டும், நமக்குன்னு கடமை இருக்குல்ல. தீபாவுக்கு தாலி பிரித்து கோக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது, அதை நாம போய் செய்வோம். இவ்வளோ நாள் தீபா மேலே ஒரு பழி சொல் இருந்துச்சு, அதனால் நமக்கும் சங்கடம் இருந்துச்சு. இப்போதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இப்போ நம்ம எல்லாரும் போய் அங்கே நிற்கலாம். நம்ம அப்படி போய் நின்னாதான் தீபாவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஒரு தப்பும் பண்ணாத நம்ம தீபாவை அந்த அம்மா எவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க. தேவையில்லாமல் நம்ம எவ்வளோ அசிங்கத்தை அனுபவிச்சிருக்கோம். நம்மளை எவ்வளோ தூரம் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேச்செல்லாம் கேட்டிருக்கோம். நியாயமாக பார்த்தா நம்ம அந்த அம்மாவை போய் 4 கேள்வி நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்கணும் தோணுது. ஆனா நம்ம தீபாக்காக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு மைதிலி சொல்ல, ஆனா நம்ம பொண்ணு அந்த வீட்டுல இருக்கா, அதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கேன்னு தீபா அம்மா சொல்ல, அதைத்தான் அத்தை நானும் சொல்றேன். நம்ம அங்க போய் நின்று வம்பிலுக்கு போறது இல்ல. தீபாக்குன்னு நம்ம எல்லாரும் இருக்கோம், அதை அவங்களுக்கு புரியணும். இப்ப நம்ம தீபா மேல எந்த தப்பும் இல்லை. அது நியாயப்படியோ தர்மப்படியோ அவ அந்த வீட்டு மருமக. அவளுக்கு உண்டான மரியாதைய சடங்கு சம்பிரதாயத்தையும் நம்ம தான் போய் செய்யணும்.
போகாமல் இருந்தால் நாமளே தீபாவை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். அதனால தான் அத்தை சொல்கிறேன் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்கா. ஆமாங்க, மைதிலி சொல்கிறது கரெக்டு தான். இப்போ நம்ம சம்மந்திங்கிற உரிமையோட அங்கே போய் நிற்கலாம். நாம் அபிராமி அம்மாவை போய் பார்த்து தாலி பிரிக்கிற சடங்கை முறைப்படி செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தீபா அம்மா சொல்லியிருக்க. சரி, நானும் ஜோசியரை பார்த்து எல்லாத்தையும் சொல்லி டைம் குறிச்சிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தீபாவோட அப்பாவும் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் போலீஸ்காரரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இந்த நட்சத்திரா ஒரு சைக்கோ மாதிரியான பொண்ணுன்னு நினைக்கிறேன்னு போலீஸ் சொல்ல, ஆமாம் சார், இது வரைக்கும் பண்ணதை பார்த்தா எல்லாமே அப்படி தான் சார் இருக்குது. பேராசை சுயநலம் இதெல்லாம் அதிகமாச்சுன்னா இப்படி தான் நடக்குமாமா. ஆனால் அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. சரி விடுங்க கார்த்தி, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்க. டாக்டர் வந்துடுறாங்க. என்னாச்சு டாக்டர், எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்குள்ள நிறைய காயங்கள், ஃப்ராக்சர்ஸ் எல்லாமே இருக்குது, கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. சரி கார்த்திக், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கீங்க, இனிமேல் இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு போலீஸ் சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார், எல்லா விஷயத்துலையும் எனக்காக ரொம்ப பக்கபலமாக இருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து கார்த்திக் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் தீபாவோட அப்பா ஜோசியரை பார்க்கறதுக்காக வராங்க. ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் இன்னும் முறைப்படி தாலி பிரித்து கோக்கலை. ஒரு சில பிரச்சனைகளால் அது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ தான் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருக்கு. இப்போது ஒரு நாள் குறித்து கொடுங்க, என் பொண்ணுக்கு தாலி பிரித்து கோக்கணும் அப்படின்னு சொல்ல, ஜோசியரும் சோழியெல்லாம் போட்டு பார்த்து, இப்போ பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க ஐயா, இப்போ பிரச்சனையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல, சரி வேறு வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்குது, நீங்கள் அன்னைக்கே இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தட்சணையை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நீ பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு என்கிட்ட சொல்கிற, ஆனால் பிரச்சனையே இனிமேல் தானே ஆரம்பிக்க போகுது, அது தெரியாமல் நீ பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாரு ஜோசியர். இன்னொரு பக்கம் துரை கார்த்திகை மீட் பண்ணி, சார், அன்னைக்கு உங்கள் அம்மாவையும் உங்கள் ஒய்ஃபையும் நான் கடத்தி வச்சுருந்தேன்ல, அன்னைக்கு எங்கள் ஆளுங்கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி தீபா உங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் எப்படியோ நட்சத்திராக்கு தெரிஞ்சிருக்கு. அவள் உங்கள் அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு போய் நல்ல பேர் வாங்கிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இந்த விஷயம் எப்படி சார் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லாமல் நட்சத்திராக்கு தெரிய வந்துச்சு? ஆக மொத்தத்தில் நீங்களும் தீபாவும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டில் இருக்காங்க. முதல்ல அதை யாருன்னு கண்டுபிடிங்க, அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு துரை சொல்ல, சரிங்க சார், இந்த ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. துரையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக கார்த்திக் வீட்டுக்கு வராங்க. தீபா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நட்சத்திரா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஏங்க அவங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் அவங்கள விசாரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க, எனக்குள்ளேயும் அவங்க மேலே கோவம் இருக்க தான் செய்யுது, ஆனால் அவங்க கஷ்டப்படணும், அவங்க சூசைட் பண்ணிக்கணும்னாலாம் நான் என்றைக்குமே நினச்சதில்ல அப்படின்னு தீபா சொல்ல, சரிங்க, இப்போ உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சா, நீங்கள் இப்போ நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஆமாங்க, இப்போ நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேங்கிறாங்க தீபா. சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்திக் கிளம்பும்போது தீபாவை கூப்பிட்டு, ஏங்க அன்னைக்கு உங்களை கடத்தி வச்சுருந்தப்போ நீங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்லலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிங்களா, அப்போது அந்த ஃபோனை யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தீபா கிட்ட கார்த்திக் கேட்க, தீபா அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.